திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம் பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திரு ஆலங்காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவாலங்காடு இது தொண்டை நாட்டு திருத்தலம். திருவள்ளூர் அரக்கோணம் பேருந்து வழியிலே உள்ளது. திருவாலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து வடக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர். நடராஜ பெருமான் நடனம் செய்யும் சபை 5 அனுள். இந்த சபை ரத்தின சபை என்ற பெயர். இறைவன் காளியை ஊர்த்துவ தாண்டவத்தினாலே தோற்கச் செய்த திருத்தலம் இந்த திருத்தலம். காளி தோற்ற தலம். இதனை தேவாரம் ஆடினார் காளி காண, ஆடினார் காளி காண ஆலங்காட்டு அடிகளாரே என்று தேவாரம் சொல்லுகிறது. பதஞ்சலி கார்கோடகன் என்னும் பெயரோடும் வியாக்கிரபாதர் முஞ்சிகேசர் என்ற பெயரோடும் எப்பொழுதுமே இங்கு நடன தரிசனம் பெறுவார்கள். நடன தரிசனம் செய்வர். கைலைக்கு தலையாலே நடந்து சென்ற காரைக்கால் அம்மையார் என்றும் திருவடிக்கு ஆனந்த தாண்டவ தரிசனத்தோடு அமர்ந்திருக்கிறார். இங்கே திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அம்மையார் தலையாலே நடந்த தலம் என்ற காரணத்தினாலே இந்த தலத்தை மிதித்தற்கு அஞ்சி புறம்போகே இறைவன் கனவிலே சொன்னார், எம்மை பாட மறந்தாயோன்னு சுவாமி கேட்கிறாரு என்று கேட்டு பாடல் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். இங்கே வாழ்ந்த வேளாளர்கள் பழையனூர் நீலிக்கு கொடுத்த வாக்குப்படி உயிர் கொடுத்து உண்மையை நிலைநாட்டிய வேளாளர்கள் இருந்த குடும்பத்தை உள்ளது. இதில் துஞ்சலாரும் என்றும் பதிகத்தினாலே ஞானசம்பந்த சுவாமிகள் விளக்கியிருக்கிறார்கள். சுவாமி பெயர் தேவரசிங்க பெருமான், ஊர்த்துவ தாண்டவேஸ்வரர். அம்மை பெயர் வண்டார்குழலி. தீர்த்தம் முத்தி தீர்த்தம். திருச்சிற்றம்பலம். திருவாலங்காட்டினுடைய பெருமையில் நிறைய சொல்லியிருக்கோம். இங்கே 3வது பாடலை பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். முதலாம் திருமுறையில் 45வது பதிகம் திருவாலங்காடு. இதில் 3வது பாடல் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க இருக்கிறோம். பாடலை முதலில் காண்போம்.
கந்தம் கமழ் கொன்றை கந்தம் கமழ் கொன்றை கண்ணி சூடி கனல் ஆடி வெந்த பொடி நீற்றை விளங்க பூசும் விகிர்தனார் கொந்தன் பொழில் சோலை அரவில் தோன்றி கோடல் பூத்து தன் வளையனூர் ஆடலும் ஆடு எம் அடிகளேனர். கந்தம்னா என்ன? மனம். கந்தம் கமழ்கிறதுனா மனம் கமழக்கூடிய மலர் கொன்றை மலர். கொன்றை மலரை சூடியிருக்கிறார் சுவாமி கொன்றை ஆண்டி. அப்படி கொன்றை மலர் மாலையை சூடி கனவிடை நின்று ஆடி சுடுகாட்டிலே வெந்த சாம்பலை உடல் முழுவதும் பூசி உடல் முழுவதும் விளங்க பூசும் வேறுபட்ட இயல்பினராகிய சிவபெருமான் கொத்துக்கள் நிறைந்த பொழில்களிலும் சோலைகளிலும் பாம்பின் படம் போல காந்தல் மலர் அப்படி இருக்கும். பாம்பின் படம் போல மலரக்கூடிய அழகான குளிர்ந்த பழையனூரைச் சேர்ந்த திரு ஆலங்காட்டு எம் அடிகள். பழையனூர் ஆலங்காட்டு எம் அடிகளேன்னு பாடுறார். திருச்சிற்றம்பலம். கொன்றையை அணிந்து கனல் ஆடி நீர் பூசுபும் நிமலர் இவர். கண்ணின